மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஸ்டார்டர் மாதிரி ரொம்ப டேஸ்டான ஒரு சைனீஸ் ஸ்டைலில் நம்ம எப்படி பண்ணலாம் பெப்பர் ஃப்ரை அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் வந்து 400 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். 2 பாக்கெட் 200ல் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மஷ்ரூமை வந்து இந்த நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நான் வந்து ஒல்லியாக தான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா, கார்லிக், இஞ்சி இது எல்லாத்தையும் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இது வந்து குடமிளகா, இதையும் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. வேணும்னா நீங்கள் பெரிய மீடியம் சைஸில் டைஸ் மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் சின்ன சின்னதாக போட்டிருக்கேன். இது வந்து எண்ணெய் தேவையான அளவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சரியாக வரும். சோயா சாஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெட்சப். இது வந்து நான் பெப்பர் எடுத்திருக்கேன். நான் ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி போட போகிறேன். இது இல்லாதவங்க வெறும் பெப்பரை நல்லா மிக்சியில் நல்லா சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. குறுன்னு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து தேவையான அளவு உப்பு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கார்லிக் எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி, வெள்ளைப்பூடு 3ஐயும் சேர்த்துக்கிறோம். இது எண்ணெயில் வந்து இந்த கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. பூண்டு ரொம்ப கருகுச்சுன்னா அப்புறம் வாடை வந்து நல்லா இருக்காது. இது கொஞ்சம் ஃப்ரை ஆனவுடனே 1 நிமிஷம் அப்படி ஃப்ரை ஆனவுடனே வெங்காயம் சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து மஞ்சூரியனுக்கு என்னென்ன பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஆனால் வந்து மஞ்சூரியன் வந்து டீப் ஃப்ரை பண்ணி பண்ணுவாங்க. இது வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணாமல் பண்ணுற மஞ்சூரியன் ஸ்டைலில் கூட வச்சுக்கலாம். வெங்காயம், குடமிளகா இதெல்லாம் வந்து ரொம்ப வறுக்கக்கூடாது. இப்போ வந்து குடமிளகா சேர்த்துக்கிறோம். எல்லாமே லைட்டாக தான் கொஞ்சம் தான் வறுபடணும். அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். நம்ம குழம்பு வைக்கிற மாதிரி ரொம்ப போட்டு வதக்கக்கூடாது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் வெங்காயத்துக்கு சேர்த்துக்கிறேன். லாஸ்ட் மஷ்ரூம் போடும்போது சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வறுபட்டால் போதும். கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் வர தேவையில்லை. இப்போ நம்ம மஷ்ரூம் சேர்த்துடுறோம். மஷ்ரூமில் வந்து தண்ணி வரும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. தண்ணிலாம் ஊற்றிடக்கூடாது. இதிலேருந்தே நல்லா தண்ணி வந்து அதுவே நல்லா இந்த தண்ணியிலே கொஞ்சம் வேகும். அதே நம்மளுக்கு சரியாக வரும். இது வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வைங்க. மூடி வச்ச பிறகு அதுலேருந்து தண்ணி வரும். கொஞ்ச நேரம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோடனே அப்படியே தண்ணி இருந்தால் மஷ்ரூம்லேருந்து எப்படி தண்ணி வருது பாருங்கள். இது நல்லா இதிலே குக் ஆகணும். இந்த தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறம் தான் நம்ம சாஸ்லாம் சேர்க்கணும். இந்த கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாம் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றின சாஸு அதிலேருந்து தண்ணி எல்லாமே வற்றி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் வந்து அவங்கவுங்க இஷ்டம், எவ்வளோ நாளும் சேர்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கார்னிஷ்காக நம்ம கொரியாண்டர் லீஃப் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி தழை. நம்மளோட டேஸ்டியான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி. ரொம்ப சிம்பிளானது. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க.